ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் நிறை குடம் தளும்பாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க, நிறை குடம் தளும்பாது. ஏன்னா அந்த தண்ணி வந்து நிறைய இருக்குல்ல. இப்போ குறையா இருந்தாலோ இல்லை தண்ணியே இல்லைனாலும் அது வந்து ஆட்டம் ஆடிட்டே தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தோம். செகண்ட் ஃப்ளோர் அந்த வீடு. வீட்டுக்காரவங்க வந்து அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே முதல்ல எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தெரிஞ்சது. நான் அவரை பார்த்ததே இல்லை. அந்த வாடகை வாங்குறதுக்கெலாம் வேறு ஒருத்தவங்க வருவாங்க. இப்போது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. அந்த ஹவுஸ் ஓனரால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ரிப்பேர் அந்த மாதிரி பொருள் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சுவிட்சு போச்சு அப்படின்னா நம்ம அதை மாற்றிக்கணும். பிறகு அவர்கிட்ட சொன்னால், அவங்கக்கிட்ட சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அதான் அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளாலேயும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது இந்த குடியிருப்பாங்க இல்லையா, இந்த குடியிருக்கிறவங்க நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அதனால் வந்து நான் தான் வந்து இந்த பில்டிங்கில் வந்து நான் அதை பார்த்துக்குவேன், இதை பார்த்துக்குவேன், அப்படியா இப்படியா இப்படியே கொஞ்சம் காலம் வந்து உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் வந்து பொறுமையாக வந்து சரி சரி இந்த இவங்க சொல்கிறது உண்மை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்முனே இருந்தேன் பாருங்கள். கொஞ்ச நாள் கம்முனே இருந்தேன் நானும். என்னதான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த 2 அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கிறவங்கள்ட்ட பேச விட மாட்டாங்க இவங்க. நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாதிரி இவங்களே ஒரு 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 இது பண்ணிடுவாங்க, ஒரு மாயை ஏற்படுத்திடுவாங்க அந்த கீழே இருக்கிறவங்கக்கிட்ட. அப்போது வந்து எனக்கு வந்து கீழே இருக்கிறவங்க வந்து பேசும்போது நான் பேசுவேன். இப்படியே போயிட்டே இருந்தது. உண்மைத்தன்மையை அறியறதுக்கு வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஆனால் என்ன நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் கம்முனே இருந்தேன். கடைசியில் பாருங்கள், ஒரு தினசரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லேடி வந்து தெருவில் இருக்கிற எல்லார் வீட்டில் என்னென்ன நடக்குதோங்க அதெல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம வந்து 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 என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த பேச்சு வந்து பிடிக்காது. எனக்கு வந்து படிக்கணும், எழுதணும், கம்ப்யூட்டரில் ஏதாவது பார்க்கணும், அதாவது வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறணும் ஏதாவது அப்படின்னு இந்த க்ரோச்சட்லாம் வந்து நெட்லேயே பார்த்து நான் படிச்சுக்குவேன். இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இவங்க சொல்லும்போது வந்து போங்கன்னு இவங்கள சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து வேகமாக வந்து வந்து கூப்பிடும். ஏதோ ரொம்ப அர்ஜென்ட்டு போல இருக்குன்னு நம்ம ஓடி போய் என்னன்னு கேட்டோன்னா அப்போவும் ஒன்றுமே இருக்காது பாருங்கள். இந்த மாதிரி வந்து தெருவில் இருக்கிற விஷயங்களை வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறது. நான் ஒரு நாள் எனக்கு அமைதியாக இருக்க ரொம்ப பிடிக்கும். இந்த அக்கம் பக்கத்தில் ரொம்பவும் பேச மாட்டேன். ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் வேணுமா கொடுப்போம். அதோடு வந்து என்னென்னா என்ன உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இவ்வளோ தான். இந்த அம்மாவுக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் சேர் போட்டுட்டு பால்கனியில் உட்காந்துருப்பேன் பாருங்கள். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தது. அப்போ நான் யோசனை பண்ணேன், இது வந்து இப்படி சொல்லுதே இந்த அம்மா, அப்போ நம்மளை பற்றியும் இப்படி தானே நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றுனா போய் அங்கே போய் எல்லார்ட்டையும் போய் பற்ற வச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு எண்ணம் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கிட்ட பேச்சை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்தால் உடனே செய்ய முடியாது பாருங்கள். ஒரு மாதம் அதை அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணியாச்சு. பண்ணுனா அந்த லேடிக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு என்னமோ இந்த அம்மா தான் வந்து மாமியார் மாதிரியும் நாங்கள் மருமக மாதிரியும் இப்படியெல்லாம் வந்து ஒரு இது பண்ணிகிட்டே இருக்குது. 2 வீட்டு வாசலுக்கும் நடுவில் குப்பையை வந்து தள்ளி விடுறது, கோலப்படியை தள்ளி விடுறது, ஏகப்பட்ட சின்ன சின்ன இடைஞ்சல்கள்ங்க. இந்த லைட்டில் வந்து எங்கே கரண்ட்டு வருதுன்னு சொல்கிறது. சரி ரைட்டு ஓகே, உங்கள் கரண்ட்டு வருதா, நாங்கள் அந்த லைட்டை நாங்கள் போடலை, புது ஒரு டியூப் லைட்டு போட்டுக்கலாம்னு சொல்லி லைட்டெல்லாம் போட்டாச்சு. என்ன பண்ணாலும் அந்த லேடிக்கு பேசாமல் இருந்தால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதானே. நம்மளுக்கே பிடிக்கல, நமக்கு பிடிக்காதவங்ககிட்ட போய் எப்படிங்க பேச முடியும்? இப்படி அதை என்ன வீட்டுக்காரவங்ககிட்ட போய் இந்த அம்மா வந்து ரொம்ப வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு என்னை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த வீட்டு ஓனர் சொல்லியிருக்காரு, இல்லை அவங்க நல்லவங்கன்னு சொல்லி தான் நாங்கள் குடி வச்சுருக்கோம். உங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, இல்லை காலி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, காலி பண்ண முடியாது, அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. என்ன அவங்க நியாயமாக இருப்பாங்க, கோவம் வந்தால் சத்தம் போட தான் செய்வாங்க, அது ஒன்று தான். மற்றபடி வந்து அவங்க அமைதியாக அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிடுவாங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு நான் வந்து பத்திரிக்கை வைக்க போகும்போது என்கிட்ட சொன்னாங்க அந்த ஹவுஸ் ஓனர். சரிங்கய்யான்னு சொல்லிட்டு அப்போவும் நான் பேசாமல் வந்துட்டேன்.
இப்போது இந்த மாதிரி வந்து எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அந்த 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 முகத்த பார்க்கவே பிடிக்கல. அ அந்த லேடிக்கு வந்து நம்மள பார்த்து பொறாமையா இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஏன் வந்து இவங்க வந்து தேவையில்லாத ஒரு அ இது பண்றாங்க? பிடிக்கல அப்படின்ட்டா ஒதுங்கி போயிரணும், பேசக்கூடாது. அவங்க முகத்த பார்க்கவும் கூடாது நம்ம. அ கம்முனு நம்ம ஒர்க்கு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்ல. அதாவது இதெல்லாம் வந்து இந்த சீரியல் பார்த்துக்கிட்டு, வீடு வீடா போய் பேசுறவங்க இன்னும் இருக்க தான் செய்றாங்க. இந்த மாரியெல்லாம் பண்ணவே கூடாது நம்ப. அதாவது யாரு அ வந்து யார் வாயிலயும் திட்டு வாங்கக்கூடாது. அவங்க மனம் மூலமா வந்து ஊம குசும்பு வேல செய்யக்கூடாது. முதல்ல ஊம குசும்பு வேல பண்ணவே கூடாது. ஆ அது மாதிரி வந்து நம்ம வந்து நடந்துக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து முயற்சி பண்ணுங்க. அ அந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. முடிஞ்சா நம்ம வீட்ல நம்ம வந்து நம்ம ஒர்க்க பார்க்கணும், சாப்பிடணும். கஞ்சிக்கே இல்லைனாலும் பேசாம கதவ மூடிட்டு நம்ம வீட்ல நம்ம வேலைய பார்த்துட்டு தான் இருக்கணுமே தவிர, யார் வீட்டுக்கும் போய் யார பத்தியும் புறம் பேசக்கூடாது. அதனால ஒரு பழிபாவத்த நம்ம ஏற்கக்கூடாது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.